ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான ஒரு மட்டன் குழம்பு. இதை அவசர மட்டன் குழம்புன்னு கூட சொல்லலாம். நம்ம எதையுமே அரைக்க வேண்டாம், தேங்காய் அரைக்க வேண்டாம், மசாலா எதுவும் வதக்கி அரைக்க வேண்டாம். அப்படியே கடகடன்னு நம்ம இந்த மட்டன் குழம்பு செஞ்சிடலாம். இது பார்த்திங்கன்னா யார் வேணாலும் செய்யலாம். வீட்டில் இருக்கிற பொடியை வச்சு நம்ம சூப்பரான டேஸ்டியான ஒரு மட்டன் குழம்பு பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஊற்றி அதில் பட்டை, அதுக்கப்புறம் பிரியாணி இலை, கிராம்பு, அதுக்கப்புறம் 2-3 மிளகு, அதுக்கப்புறம் ஏலக்காய், அப்புறம் கல்பாசி இது எல்லாமே எண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டு கருக விட்டுறக்கூடாது. அப்போ தான் அந்த லைட்டாக வதங்கினா அந்த ஃப்ளேவர் வந்தோடனே வெங்காயம் சேர்த்துடணும். வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கும் போதே உப்பும் சேர்த்துடணும். வெங்காயம் உங்களுக்கு சப்போஸ் குழம்பு ஜாஸ்தி வேணும்னா வெங்காயம் இந்த ஸ்டேஜில் நிறைய சேர்த்துக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் நான் ரொம்ப வதக்க விடல, ஓரளவு வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டேன். ஏன்னா நம்ம இதை நம்ம வேக விட்டுருவோம் குக்கரில், அதனால. அதுக்கடுத்து தக்காளி சேர்க்குறேன். அதே மாதிரி மட்டன் குழம்புக்கு எப்போதுமே தக்காளி ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது. குழம்புக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இவ்வளோ வெங்காயத்துக்கு நான் ஒரு தக்காளி தான் போட்டேன். நான் வீட்டில் இருக்கிற பொடிகள், அதாவது நான் காஷ்மீரி ரெட் சில்லி 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சோம்புத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்க போகிறேன். இவ்வளோதான் நம்ம போடுற பொடியே. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணியாக தளதளன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மட்டன் சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட நல்லா வதக்கிக்கணும். நம்ம தேங்காயெல்லாம் சேர்க்க போகிறதில்ல, அதனால குழம்பு கூட வேணால் எப்போதுமே ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பில்லையும் பச்சை மிளகாய், முழு பச்சை மிளகாய் போடுறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறனால பச்சை மிளகாயை கட் பண்ணாமல் முழுசாகவே நான் போடுறேன். கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் சேர்த்தோன்னா அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அந்த பொடிகள் போடும்போதே நம்ம போட்டு வதக்கிடணும். நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தண்ணி இவ்வளோ தான் நான் ஊற்றிருக்கேன். நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கணும். நான் இவ்வளோ கரெக்டாக இந்த அளவு ஊற்றினோன்னா இவ்வளோ கறிக்கு கரெக்டாக இருக்கும். நான் தண்ணி ஊற்றி 5 விசில் விட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இது ஸ்டெயின்லெஸ் குக்கர்ன்றனால நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். 5 விசில் விட்டால் சூப்பராக கறி வரும். ரொம்ப கரைஞ்சு போகாது, அதே சமயம் நமக்கு வேகாமே இருக்காது. இப்படி பார்த்தா முழுசாகவும் அமுக்குன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியான மட்டன் குழம்பு இது. லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தூவி நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் செட் ஆனோடனே மட்டன் குழம்பு எடுத்து சாப்பிட்டோன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே செஞ்சிடலாம். அந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள்.